நாடாளுமன்றத்தில் இன்று வினாத்தாள் குறித்து புதிய சட்ட மசோதா தாக்கலாக இருக்கிறது. மாணவர்கள் போராட்டத்தை அடுத்து இன்று தொடங்கியுள்ள நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்நிலையில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல சட்ட திருத்த மசோதா இன்று தாக்கலாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நாடாளுமன்ற இரு அவைகள் தற்போது கூடியிருக்கிறது. பொதுத் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க புதிய சட்ட மசோதா கொண்டு வரும் என்றும் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் மக்களவையில் இன்று தாக்கலாகிறது. வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கை விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றும் 3 மாதங்களுக்குள் முடிக்கும் வகையில் சட்ட மசோதா தாக்கலாகிறது. கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் கிருபா வழங்க கேட்கலாம். கிருபா, விவரம் சொல்லலாம். வணக்கம் கௌதமி. நீட் தேர்வு முறைகேடுகளை தொடர்ந்து டெல்லி ஜந்தர் மந்திரில் நடைபெற்று வந்த இந்த போராட்டமானது 1 மாதங்களுக்கு பின்னர் முடிவடைந்திருக்கிறது. முக்கியமாக கரப்பான் ஜனதா கட்சியின் முக்கிய கோரிக்கையாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் நீட் தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் பொது தேர்வுகள் சட்டத்தில் திருத்தம் செய்ய மத்திய அரசு தயாராக இருக்கிறது. அதே போல உயர்மட்ட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த புதிய சட்ட திருத்தமானது இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. விரிவான விசாரணைக்காக நீதிமன்றங்களை அமைத்தல், காவல்துறையின் விரிவான விசாரணை போன்ற நடவடிக்கைகளை இந்த மசோதாவானது முன்மொழி இருக்கிறது. குறிப்பாக இந்த மசோதாவின் முக்கிய நோக்கமாக தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விரைவாக விசாரிக்க அமர்வு நீதிமன்றங்களை, அதாவது சிறப்பு விரைவு நீதிமன்றங்களாக ஒதுக்கீடு செய்ய மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் அதிகாரமானது வழங்கப்படுகிறது. அதே போல சிறப்பு விரைவு நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்குகள் 3 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும். விசாரணையை தினசரி அடிப்படையில் நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நாளில் இருந்து 3 மாதங்களுக்குள் இந்த செயல்முறையை முடிப்பது கட்டாயமாக்கப்படுகிறது. அதே போல வழக்கு குறித்த விசாரணை வெறும் 2 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்பது மசோதாவில் இருக்கிறது. பல மாநிலங்களில் பரவியுள்ள அல்லது பெரிய அளவிலான தேர்வு மோசடிகளை விசாரிக்க ஒரு சிறப்பு பணிக்குழுவை அமைக்கும் அதிகாரம் மையத்துக்கு உண்டு என்பது போன்ற அம்சம் இந்த மசோதாவில் இருக்கிறது. வினாத்தாள் கசிவுகளில் ஈடுபட்ட தனிநபர்கள், பயிற்சி மையங்கள் மற்றும் முகமைகளுக்கு நீண்ட சிறை தண்டனைகளையும் பெரும் நிதி அபராதங்களையும் விதிப்பதற்கான கடுமையான சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகளை திறம்பட கையாள்வதற்காக சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்கும் உரிமை மாநில அரசுக்கு வழங்கப்படும் என்பதும் அந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த புதிய மசோதாவானது நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இது சம்பந்தமான அறிக்கைகள் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்றம் கூடுகிறது. இதில் மக்களவையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுப்பாளர்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக தொடர்ந்து விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகள் தொடர்ந்து முடக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் இந்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போது அமைதியான முறையில் எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது மசோதா இன்று நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் இந்த விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கௌதம், விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருபா.